ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நவம்பர் 8 அவரோட பர்த்டே அண்ட் இன்றைக்கி நான் அவருக்கு நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்குறேன், அது வந்து மார்னிங்லேருந்தே கொடுக்குறேன். இப்போ அவங்க எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க, ரிஷியும் அவங்க அப்பாவும். அதனால தான் நான் ரொம்ப அமைதியாக கிச்சனில் வந்து சமைச்சிட்டே பேசிகிட்ருக்கேன். அண்ட் அவங்க வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஸோ நிறைய சர்ப்ரைஸஸ் சூப்பராக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அவர் சர்ப்ரைஸ் ஆகுறாரா இல்லையா, அதே எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய். அப்புறமா வெயிட் பண்ணலாம். சீக்கிரமாக சமைக்கணும்னு சொல்லி தான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆனால் எப்படி சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் நான் லேட்டாக தான் அதை போய் முடிப்பேன். ஸோ மணி இப்போயே 6 ஆகிடுச்சு. ரைஸ் மட்டும்தான் இது வரைக்கும் வச்சுருக்கேன். இன்னும் சாம்பார் வைக்கல, ஆம்லேட் பண்ணல, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். என்ன தான் நான் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் இந்த லாஸ்ட் மினிட் பழக்கம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. அண்ட் இன்னைக்கு காலைல அவருக்கு காஃபி போட்டு தரலான்னு சொல்லி நைட்டே பால் வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலி இது எனக்குன்னு சொல்லி தான் வாங்கி வச்சுருந்தேன். அவர் இது வரைக்கும் நான் போடவே மாட்டேன். யூஸ்வலாக அவர் காஃபியே குடிக்க மாட்டார். சும்மா இந்த பால் பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவார். நேற்று பால் பாக்கெட்டை பார்த்த உடனே கேட்டார், என்ன இஷ்யூ காலைல எழுந்திரிச்சு எனக்கு காஃபி போட்டு தர போறியான்ட்டு. அதுலேயே நான் அவுட் ஆகிட்டேன். பார்க்கலாம், பேலன்ஸும் சொதப்பாமல் நான் பண்ணுறேன்னா இல்லையா பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்றைக்கி பொங்கல், சாம்பார், சட்னி, வடை பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பும் ஆம்லேட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் நடுவில் எதை வேணால் நான் சொதப்பி பிளானை எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பேன். என்ன பண்ணுவேன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க எந்திரிக்காமல் இருந்தால் சரிதான். ஸோ ஆல்மோஸ்ட் குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டேன். பொங்கல் பண்ணியாச்சு, சாம்பார் ரெடி, அப்புறம் மதியத்துக்கு காரக்குழம்பு ரெடி, ஆம்லேட் ரெடி, எல்லாமே ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்து ஆரம்பிக்கலாம். அவரை தூங்கிட்டுருக்காங்க, நம்ம தான் போய் எழுப்ப போகிறோம். ஆளுக்கு ஒவ்வொரு இஷ்டத்தில் படிச்சிருக்கு. டியூட் சரி இந்தா, ஹாப்பி பர்த்டே. ஏய் எந்திரி, டைம் ஆச்சு, மணி 8 ஆச்சு, எந்திரி. இல்லை கவரை சுற்றி வச்சிருக்கேன், எந்திரி டக்குன்னு பிரி. பண்ண மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது. ஐயோ டைம் ஆகுது, எனக்கு வாங்க கிச்சனில் வேலை இருக்கு. என்ன கவர் ஒட்டிருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவியா யாருன்ட்டு? இது வந்து நம்ம கங்கா ஷோரூம். எந்த ஷோரூம்? கங்கா ஷோரூம் எங்கே இருக்கு? எங்கே? அப்புறம் இவங்க 2 பேருமே கும்பகர்ணனோட தம்பிங்க தான். என் தலைவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அதில் என்ன இருக்கு? ஆக்சுவலி என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, அது சொல்லக்கூடாது இப்போ, அப்புறம் சொல்கிறேன். பீரியட் டக்கு டக்குன்னு இதே நேரம் பொண்ணுங்களா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கவரை வந்து அதை வாங்கி கொடுத்துருக்காரு ஹஸ்பண்டோ பாய் ஃப்ரெண்டோ, அந்த கவர் கிழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சேஃபாக பிரித்து அதை பத்திரமா வச்சுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, கண்டபடி பிரித்து தூக்கி போட்டுருவார். அந்த கவரையும் நான் தான் பொறுக்கி வச்சுப்பேன். வாட்ச் ஐடல். அவனுக்கு வாட்ச் வேறு கேட்குது. கோல்டு. என்னப்பா? கோல்டு. காது கேட்கல. மக்கு நீ தானே கேட்ட. Hope you find a joy in everything. Let special day fulfill for you what happiness truly means to you. குச்சவோ. டியர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு இருக்கா இல்லை ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கா? ஓ மாற்றி வாங்கிட்டேன் போல. அதான் நீ கப்பு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, உனக்காக தேடி கஷ்டப்பட்டு வாங்கினேன். கிளாஸ் கேட்டேன். இதில் டீ ஊற்றி காஃபி ஊற்றி குடிக்க மாட்டிங்களா? அப்புறம் என்ன? ஒன்று தான்ப்பா, ஒன்று இது ஒன்று ஷூ ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளோதான்.
தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். 36 கிஃப்ட்லாம் உனக்கு கேட்குது வாயன். இதில் ப்ரஷ் இருக்கு, இதில் பேஸ்ட் இருக்கு. இல்லை வாய்ப்பே கிடையாது. பேஸ்ட் உனக்கு ஏதாவது அந்த ஆங்கிளில் வச்சுருப்பாங்களா? இதில் ப்ரஷ் தான் இருக்கு. பிரித்து பாரு. 100% ப்ரஷ் இருக்குது இதில். வாய்ப்பே கிடையாது. ப்ரஷ்ஷு அந்த ஆங்கிளில் யார் வச்சுருப்பாங்க? இதெல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பிரிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து கிச்சனில் ஒரு வேலை இருக்குது. கிச்சன்லாம் இல்லை, நீ இங்கே உட்காந்து நைஃப் வச்சு தான் பண்ண முடியும். டியூட் நான் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன் டியூட். எல்லாத்தையும் கத்தி இல்லாமல் ஒரு கிஃப்ட் பேப்பரை உங்களால் பிரிக்க முடியாதா? நீ டக்குன்னு பீரியட் யோசிச்சு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத. இது ஒன்றும் ஈவினிங் இல்லை, மார்னிங் எனக்கு வேலை இருக்குது. ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, எனக்கு சமைக்கணும். பெரிய உலக அழகாக நினைப்ப. அப்படியே தலை சீவுனா அழகாயிடுவீங்களா? இப்போ கிச்சன் வந்து மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா காலை நேரத்தில் சமைச்சிட்ருக்கேன், அதனால அப்படி தான் இருக்கும். ஃபேர் அண்ட் லவ்லி காலம் போன கடைசியில் உனக்கு ஃபேர் அண்ட் லவ்லியா? அப்படியா? பின்னாடி இருக்கிறது ஃபேஸ் வாஷ். ஓகே, அதை ட்ரை பண்ணணும். இதில் என்ன நான் சொல்லிட்டா, இது கண்டிப்பாக பேஸ்ட்டாக தான் இருக்கும். வாய்ப்பே கிடையாது. 100% இல்லை டியோட். ஒரு வெயிட் தூக்கும்போது சத்தத்தை வச்சே சொல்லணும். அவன் தான் வந்து ஒரு குடும்ப தலைவன். அப்படியா? அந்த டப்பாவை திறக்கும் போது எதுக்கு வாட்சுன்ன கோல்டுன்ன கப்புன்னு நீ சொல்லவே இல்லையே. அப்போ நீ குடும்ப தலைவனா? அப்படி கிடையாது. எத்தனை வாட்டி? அப்போ யாருக்கு இதெல்லாம் எத்தனை வாட்டி வாங்கி கொடுத்துருக்க நீ? தூக்கும்போது தெரியும், ஷேப்பு தெரியும். ஐயோடா, பார்த்தில்ல? அவன் ஊரே மேய்க்கிறான். வீடியோ கால் பண்ணாங்களா? ஏய், அடுத்து சோப்பு இருக்கு, ஷாம்பு இருக்குடா. இல்ல டியோட், இது சோப்பு தான். ஆனா அது ஷாம்பு கிடையாது. ஷாம்பு தான். ஷாம்பு இல்ல டியோட், நம்ப டியோட். என்ன எனக்கு தெரியுமா? நான் கிளம்ப போற வரைக்கும் ஒண்ணா தருவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க ஒளிச்சிட்டு நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். நீ இது போல ஏதாவது தெரியும். நீ இந்த திருட்டு வேலை பண்ணுவேன்னு எனக்கும் தெரியுமே. நான் ஃபுல்லா செக் பண்ணேன். எங்கடா அது? சாரி மக்களே, கேமரா மட்டும் ஆன் பண்ணிட்டு பேசிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தூக்கப்புறம் தெரியுது கேமரா ஆன் பண்ணவே இல்லை. கவர்லாம் பிரித்து பார்த்தேன். குளிச்சு கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபியாமா கூலிங் ஜெல் பாரம். அப்போ இது கண்டிப்பாக ஷாம்பு தான் இருக்கும். என்ன ரிஷி? என்ன இருக்கும்? காலா. சரி, ஓகே. எது பிரித்து என்ன ஷாம்பு இருக்குன்னு நம்மளே சொல்லிடலாம். இது ஈஸியாக பிரிச்சிடலாம். இது கிளினிக் ப்ளஸ்ஸு, ஆல் கிளியரு, ஹெட் அண்ட் ஷோல்டரு, இப்படிலாம் எதுவுமே இல்லாமல் வித்தியாசம் ஒன்று இருக்கும். இதில் நீ கெஸ் பண்ணுறது எதுவுமே இருக்காது. இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். என்னோட டிஷர்ட்டு இல்லை டவல், டிஷர்ட்டு டவல் எல்லாம் எதுவுமே கிடையாது. டவல் மாதிரி வாய்ப்பே இல்லை. இதே நீயே ஆன் பண்ணி வச்சு பிரிச்சிரு. மக்களே, இதுக்குள்ளார துண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். துண்டுதான் இருக்குது, புது துண்டாக இருக்குது. ஐயோ, இதுக்கு மேலே பட்டுக்குன்னு நேரம் 10 மேலே பட்டுருக்குமாடி. இது போய்ங்க தெரியுது. அப்போ பேக்கமில் இருக்கிறேன். என்னடா அது? என்னடா அது? பெரியதா? எட்ரா, வெளியில் எட்ரா, சீக்கிரம் எட்ரா. எடு சீக்கிரம், சீக்கிரம். ஓகேப்பா. இது எடு, இது பெரிய 2 டவல் இருக்குடா. ஓகே, நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எது வேணும்? நம்ம அப்பாவுக்கு எது வேணும்? ஃபஸ்ட்டா செகண்டா? எது அப்பாவுக்கு? எந்த கலர் அப்பாவுக்கு?
ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. லாஸ்ட் இயர் அவரோட பர்த்டேக்கு 36 வெரைட்டி ஃபுட்டு பண்ணேன். அப்பயும் கேஸ் காலி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வடை பண்ணலான்னு சொல்லி வடை போட்டுட்டு ரொம்ப நேரமாக வடை அதே கலர்லேயே இருக்கே, வேகவே இல்லையேன்னு பார்த்தா கேஸ் காலி ஆயிடுச்சு. அது ஏன் நேரம் சரியில்லையா இல்லை இவ்வளோ நேரம் சரியில்லையான்னு தெரியல. எப்போ சமைக்கும் போதும் இதே தான். இப்போ என்ன பண்ணுறது, நல்ல வேலை பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுத்தையும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிற எல்லா கிஃப்ட்டையும் இவரே கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் இது வந்து பனின்னு, இது என்ன வியர் ஜட்டி. வாடா வாடா பீடா வாடா நீ வாடா. ரிஷிக்கு வேற காண்டாவது, என்னடா காலேருந்து ஏதேதோ கொடுக்குறாளே நமக்கு மட்டும் ஒன்றுமே பண்ணலையேன்ட்டு. டியூட் நீங்கள் வா. ஸோ பனியன், இன்னர்ஸ், அடுத்தது ட்ரெஸ்ஸு ஆக்சுவலி ட்ரெஸ்ஸும் ஷூவும் அவர் கூட்டிகிட்டு போயே தான் வாங்கினேன். ஏன்னா திரும்ப சைஸ் பத்தலைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. ரிஷி எப்படி இருக்கு? ரிஷி எப்படி இருக்கு? ரிஷி பிச்சு விடும் பிச்சு, இதுதான் போடணும். இன்றைக்கி நான் சொல்லுவேன் இவர் தான் பரமகுரு, ஆனால் அவர் போட்டுக்க ட்ரெஸ்ஸு என்னது? யார் வாங்கி கொடுத்தா? என்னோட சமையல்லாம் பாதியிலே நிற்கிது. ஸோ இட்ஸ் டைம் டு டேக் ஒன் மோர் கிஃப்ட். இட்ஸ் பெல்ட். அண்ட் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாரும். டியூட் ஹாப்பி பர்த்டே. இதை போடு. புது பெல்ட்டா? புது பெல்ட்லாம் கிடையாது. பெல்ட்னு சொல்லிடுவோம் முன்னாடியே, நான் பண்ணிடுறோம். புது பெல்ட்னா சொல்லி திரும்ப போட்டு டைம் இல்லை. இல்லை இல்லை புது பெல்ட் தான். புது பெல்ட் அதான் போடணும். நீ அதை போட்டிங்கன்னா நான் கழட்டி விட்டுற வேண்டியோ. நீ இன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த பெல்ட் தான் போடணும். ஆனால் அது உன் கலருக்கு மேட்ச் ஆகாது கண்டிப்பாக. ப்ரௌன் கலரா? அண்ட் ரிஷி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். பேபி லிஸ்ட் போட்டுருக்காரு. இது ஒரு 10,000 வாங்கியிருந்தா கண்டிப்பாக பர்ஸும் வந்திருக்கும். இவரோட ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தான் செலக்ட் பண்ணேன், நான் தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆக்சுவலி அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, நீ தான் இன்னைக்கு போடணும். இதில் பக்கிள்ஸும் செய்ய முடியாது, ஏன்னா ஹோல்ஸ் வந்து இங்கே வரும். இது ஹோல்ஸ் நான் போடவே முடியாது, ஹோல்ஸ் போட்டு தான் போட முடியும். பட் ஐ லைக் இட். ஓகே, தலை சீவிட்டு வாங்கலாம். இதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன சுச்சுவேஷனில் போய் வாங்கினேங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். கபோர்டை க்ளோஸ் பண்ணு. டியூ டைம் ஆயிட்டு இருக்கு, டக்கு டக்குன்னு ஓபன் பண்ணிக்கோ. எவ்வளோ கவர் எப்படி நல்லா ஓபன் பண்ண முடியும்? பர்ஃப்யூம் இருக்கு, இது ரோலரா ஸ்ப்ரே ஸ்ப்ரே. ஏய் ஓகே, நல்லா இருக்குது. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் இது ஒன்று ஆட் ஆகிருக்கு. இது பாட்டிலோட வச்சிடவா? பாட்டிலோட வச்சு. லேட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் நான் கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்து தானே அவனை ஒரு ரெடி ஆகும்போதே. வாட்ச், என்னோட ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து ஒரு தனி கிஃப்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம். ஏய், இதுனா இது சீப்பு, பாக்கெட் சீப்பு, சூப்பரு. இது ஆக்சுவலி இவர் ரொம்ப நாளா இது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. ரெண்டு பக்கத்துக்கு ஃபோல்டபிளா. சாப்பாடு போடுங்க, டைம் ஆச்சு. எப்படி இருக்கா? டைம் ஆச்சு, இருக்கிற கொஞ்சம் முடி தீவி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மக்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, டேய் முடியே இல்லை. யார் கிண்டல் பண்ணா என்னடி? ஓகே, பாக்கெட் வச்சுக்கிறேன். டு லைக் இட்? எஸ். சாப்பிடலாமா? டியூட் எப்படி இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு? வடை மாதிரி இருக்கு, பொங்கல் மாதிரி இருக்கு. வடை மாதிரி இருக்கு, பொங்கல் மாதிரி இருக்குன்னா வடை பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். கீ மாதிரி தெரியல, கீ பொங்கல். கீயே நான் போடவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிஃப்ட். மாமா விஷயம் ஓப்பன் பண்ணா தமிழ் விட எப்படி கஷ்டப்பட்டு நீ சாப்பிட்டு ஃபஸ்ட் சாப்பிட்டு ஓப்பன் பண்ணு.
கேப் வந்துருச்சு. நான் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னுத்தையும் பார்த்து வாங்கி வேலை மெனக்கெட்டு இதை சுற்றி வச்சிருப்பேனா, இவர் வந்து நீயே ஓப்பன் பண்ண இதுக்கு எதுக்கு நான் பண்ணணும்? ஹீரோ சார் உங்கள் வாய் காட்டுங்க சார் இங்கே பாருங்க உங்களை தான் ரிஷி சார் அவர் அப்படி தான் கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவார். நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவரை பார்க்குறதே அவருக்கு தெரியலையாம்.